வணக்கம் மக்களே, நீங்கள் இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். இந்த வீடியோவில் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1178 பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் ஃபேடிங் நைட்மேர். கவர் பிக்சரில் புல் ஃபைட்டில் கிட்ட ஒரு பெரிய புல் துரத்திட்டு வருது. இந்த இடத்துல கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஷாங்ஸோட ஃபைட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கிட்டு தான் அப்படின்னு நல்லா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டு மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். ஸோ அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணி அவன் கையை ரெடி பண்ணியிருப்பான். இந்த கவர் பிக்சரில் இருக்கக்கூடிய கிட்டோட லோயர் பாடியே சுத்தமாக இல்லை. ஸோ அவனோட இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு காலுமே அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணி மெட்டல் ஐட்டங்களை வச்சு உருவாக்கின கால் மாதிரி தான் தெரியுது. சாஞ்சி, ஜின்பே, நாமி, ஃப்ராங்கி இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல லூஃபி உசுப் அண்ட் ப்ரூக்கை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவங்களை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். உசுப் அண்ட் ப்ரூக் இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அப்போ சாஞ்சி இப்படி என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஃப்ராங்கி ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறான். அதுக்கு லூஃபியில் ஒரு வேலை மோசமாக ஏதாச்சும் நடந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும், இருந்தாலும் யாரும் அங்கே வராதிங்க, லோக்கி ரொம்ப மோசமாக இருக்கான், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே சாஞ்சி பாடுறா இதை யார் சொல்கிறதுன்னு அப்படின்னு கலாயிறான். லோக்கி லைட்னிங் பிரெத்தை போட்டு குங்கோவை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதில் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டே குங்கோக்குள்ளே இருக்க ஈமு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா. பல வருஷத்துக்கு முன்னே பிரம்மாண்டமான கப்பலில் பயங்கர பிரம்மாண்டமான கேப்டன் இருந்தான். அந்த கப்பல் பனியில் மறைஞ்சிருந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டோட கப்பல்களை தாக்கி அழிச்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பறக்கிற மிருகங்களை எல்லாம் பார்த்ததா மக்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரூமர்ஸ்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புரியுது அது எல்லாமே உண்மைன்னு. லோக்கியால் குங்கோவை அட்டாக் பண்ணவே முடியல. அவர் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால, லோக்கி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவளை பார்த்து அட்டாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் லூஃபி உள்ளே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உசுப் அண்ட் ப்ரூக்கை இந்த அளவுக்கு நீ காயப்படுத்தினதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அடிக்கிறதுக்காக வரான். அப்போ குங்கோக்குள்ளே இருந்து ஈமு ஷேடோவா அப்படியே பிரிஞ்சு வெளியில் வரான். அதை பார்த்து லூஃபி அவளுக்குள்ளே இருந்து என்னமோ வெளியில் வருது அப்படின்னு கத்துறான். வெளியே வந்த ஈமு ராக்ஸுக்கு பண்ண மாதிரி உங்கள் ரெண்டு பேரோட லைஃப் ஸ்பேன்ஸை கொஞ்சமாக எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா மாற்றி மாற்றி அடிச்சுப்பீங்க, ஒரே ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு ஜாலியாக சொல்கிறா. ஈமு ஒரு கையை லூஃபிக்குள்ளேயும் இன்னொரு கையை லோக்கிக்குள்ளேயும் விட்டுட்டு டாமி ரிவர்ஸியை ஆக்டிவேட் பண்ணுறா. குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா ரெண்டு பேரும் அடிச்சுக்க போகிறாங்கன்ட்டு. லூஃபி லோக்கி அமைதியாக ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. லூஃபி கத்துறான், என்னது இப்போ நீ எங்களை அடிச்சியா என்ன, ஆனால் எங்களுக்கு சுத்தமாக வலிக்கவே இல்லையே அப்படின்னு. ஸோ லோக்கிக்கும் லூஃபிக்கும் டாமி ரிவர்ஸி ஒர்க் ஆகலை. ஈமுக்கு புரியுது டாமி ரிவர்ஸி ஒர்க் ஆகலைன்னு. அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல வரா. அதுக்குள்ளே நம்ம லூஃபி கோமு டவுன் கேட்லிங் அட்டாக் பண்ணுறான். லோக்கியும் டிராகன் ஃபார்மில் இவளை அடிக்க முடியல, ரொம்ப சின்னதாக இருக்கான்னு ஜாயின் ஃபார்முக்கு ரிட்டன் வந்துட்டு ராக்னரையும் ஹேமராக மாற்றிட்டு லூஃபியை தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஒரே வடி தான் சொல்லி முடிஞ்சது. ஈமு அங்கேயே டிசப்பியர் ஆகிடுறான். லூஃபியும் கியர் 5 ஃபார்ம்லேருந்து எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகி ஓல்ட் ஏஜ் லூஃபி ஃபார்முக்கு மாறிடுறான். ஆக்சுவலி லூஃபியால் இன்னும் கியர் 5 ஃபார்மை ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியலன்னு இங்கேருந்து நல்லா தெரியுது. ஏன்னா லூஃபி மாதிரி டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ண நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அவங்க யாருக்குமே இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இஷ்யூஸ் எதுவுமே இது வரைக்கும் நமக்கு காட்டுனது இல்லை. லூஃபி லோக்கி கிட்ட ஹெல்ப் கேட்குறான் அவனை கூப்பிட்டு போக சொல்லி. ஆனால் லோக்கி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ராக்னர் கிட்ட எனக்கு பசிக்குது, ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் ராக்னர் அவனுக்கு கொடுக்க போகுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. எல்பாஃபில் இருக்க ஃபிஷ்மேன் வில்லேஜில் இருக்க ஃபயரை அணைக்க எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே லோக்கியை திட்டுறாங்க. அவன் என்ன தான் எல்லா மான்ஸ்டர்ஸையும் அழித்தாலும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து ஹண்டர் வில்லேஜில் இருக்கவங்க கிங் ஹெரால்டை லோக்கி கொல்லலைன்னு அவங்களாம் சொல்கிறாங்களே, லோக்கியை போய் சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அவனால் எப்பவும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அவங்களும். நாமி ஜியூஸ் கிட்ட தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கட்டும், நிறைய இடத்துல இன்னும் ஃபயர் அணையாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வெஸ்ட் வில்லேஜில் டாமி ரிவர்ஸி ஜெயண்ட்ஸை நார்மலாக மாற்றிட்டு இருக்காங்க நம்ம ஜோரோ, டோரி அண்ட் ப்ராகி. நார்மலாக மாறின ஜெயண்ட்ஸ்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டோரி அண்ட் ப்ராகி பரவாயில்ல, எங்களாலையும் அதை தடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இன்னும் 2 இல்லாட்டி 3 டாமி ரிவர்ஸி ஜெயின்ஸ் தான் இருக்காங்க, அவங்களையும் முடிச்சு விடலாம் வாங்க அப்படின்னு ஜோரோ சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போது ஜோரோவை தாண்டி போய் சாப்பர் அந்த டாமி ரிவர்ஸி ஜெயின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறான். சாப்பர் அடித்ததும் அந்த டாமி ரிவர்ஸி ஜெயின்ஸ்லாம் நார்மல் ஜெயின்ஸாக மாறுறாங்க. இதை பார்த்ததும் டோரி அண்ட் ப்ராகி ஜோரோக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. ஜோரோ சாப்பர் கிட்ட என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சாப்பர் எனக்கும் என்னென்னு தெரியல, நான் அடித்தா மான்ஸ்டர்ஸாக இருக்கவங்கலாம் நார்மலாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜோரோ ஒருவேளை நீ நல்ல டாக்டராக இருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு கேட்க சாப்பருக்கு உடனே வெக்கம் வந்துடுது. எல்பா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எங்கேயுமே எந்த எனிமீஸுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் நெருப்பு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. த ஆல் லைப்ரரி உள்ளே வந்த ராபின் சால்க்கு ஒரே அதிர்ச்சி. லைப்ரரி ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. லைப்ரரியன் விப்ளோவையும் காணோம். ஒருவேளை
புக்கை ஃபயர்லேருந்து காப்பாற்ற பிப்ளோ புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருப்பாளோ அப்படின்ட்டு ராபின் சொல்கிறா. சாலும் அப்படி இருந்தால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போது பிப்ளோ எங்கே போனான்? சாஞ்சி அண்ட் ஃப்ராங்கி பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஹோலி நைட்ஸில் இருந்து வந்த 3 பேர் மொத்த எல்போவையும் இப்படி மோசமாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு. அந்த டைமில் கில்லிங்கம் யோசிச்சுட்டு இருக்கான். குங்கோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஈமு சாமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வெஸ்ட் வில்லேஜோட எட்ஜுக்கு போகிறோம். அங்கே துண்டு துண்டாக போன உடம்ப ஒன்று சேர்த்துட்டு இருக்கான் சோமர்ஸ். இதில் என்ன மேட்டர்னா, அவனோட இதயம் மட்டும் தனியாக துடிச்சிட்டு இருக்கு. இதயம் இல்லாமையே அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹோலி லேண்டை காட்டுறாங்க. ஈமு கொரசே கிட்ட நான் ஹோலி லேண்டை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஈம்பு இப்போ எங்கே போக போகிறா? எல்பாஃப்கா லூஃபி அண்ட் லோக்கியை தேடி நேராக வர போகிறாளா? ஓகே மக்களே, இந்த சாப்டர் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.